டாக்டர் ஆகணுங்கிறது உங்களோட கனவா? அப்போ அந்த கனவை நனவாக்க உங்கள் விது நீட் கோச்சிங் அகாடமி ஃபியூச்சர் டாக்டர்ஸ் ஆக உடனே கால் பண்ணுங்க. ஆனா நைனா நாகேந்திரன் அவர்கள் வந்து ஒரு வெல் நோன் ஃபேஸ் பாலிடிக்ஸ்ல தமிழ்நாட்டுல. அவரு தலைமை ஏற்றுமா இந்த மாதிரி சிக்கல்கள்? நாங்க நைனா நாகேந்திரனுக்கு சோறு போடுவோம், அவர் கொள்கையை ஏற்க மாட்டோம். தெளிவா இருக்காங்க பாருங்க. உனக்கு சோறு போடுவோம்பா, உன்னைய நான் ஏத்துக்க முடியாது தலைவரா. நீ நானும் ஒண்ணு, நைனா நாகேந்திரனும் நானும் ஒண்ணு. நான் உறவு முறையாக நான் சோறு போடுறேன்னா என்ன சொந்தக்கார வீட்டுல சோறு போடுவான், நண்பன் சோறு போடுவான், எல்லாரும் போடுவானா? ஆனா அண்ணாமலை ஒரு என்டர்டைன்மெண்ட். அந்த என்டர்டைன்மெண்ட் தன்மை வந்து நைனா நாகேந்திரன் இல்ல. ஆனா நைனா நாகேந்திரனுக்கு தேர்தல் அரசியல் என்றால் என்ன பண்றது? இந்த மாதிரி மெண்டல் தனமாலாம் பேச மாட்டாரு. அவர் தேர்தல் அரசியல் தெரியும், இருக்கிற ஓட்டு கொஞ்சம் நஞ்ச ஓட்டு போயிடும் அப்படின்னால அவர் நிதானமா பேசுறாரு, வரம்பு மீறி பேசாம இருக்காரு. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். தேர்தலுக்கு இன்னொரு 9 மாத காலம் டைம் இருந்தாலும் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள்லாம் பயங்கர சுவாரஸ்யமா இருக்கு. குறிப்பா சமூக வலைதளங்கள்ல வந்து ஒரு கிண்டல் கேலிக்கு ஆளாயிடுது. அதுல இருந்து ஒரு 2 விஷயம் நீ நம்ம பேச போறோம். நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். இந்த சோஷியல் மீடியா ட்ரெண்டிங் இதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு 2 விஷயம் உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சது. முதல்ல என்ன அப்படின்னா, விருதுநகர் பக்கம் ஒரு கட்சி சார்ந்த வேலையா திரு நைனா நாகேந்திரன் அவர்கள் போயிருக்காரு. அங்கே கட்சி நிர்வாகி ஒருத்தர் சொல்லும்போது, இந்த இன்ட்ராக்ஷன் போயிட்டு இருக்கும்போது, சாப்பாடுலாம் போடுறேன்னு சொல்றாங்க, ஓட்டு மட்டும் போட மாட்டேன்னு சொல்றாங்க அப்படின்னு ரொம்ப வெளிப்படையாக பேசி அதை வந்து பலர் கிண்டலுக்குள்ளாக்குறாங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த நிகழ்வை? எஸ்பெஷலி நைனா நாகேந்திரன் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி நிறைய கேள்விகள்லாம் வர்ற மாதிரி இருக்கு. இப்படி இல்லை, பாஜகவினுடைய கோட்பாடுகள் கொள்கைகள் வந்து தமிழ் மண்ணுக்கு பொருத்தமானது அல்ல. தமிழர்களுடைய மனநிலை எப்படிப்பட்டதுன்னா, 1000 ஆண்டுகளுக்கு முன்பே வந்து யாதும் ஊரே யாவரும் கேளீர். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஊருமே ஏன் ஊருடா, எல்லா மனுஷ பயிலும் ஏன் சொந்தக்காரண்டான்னு சொல்லக்கூடிய மனநிலை இருக்குல்ல, ரொம்ப பக்குவப்பட்ட மனநிலை கொண்டவர்கள் தான் அப்படி பேச முடியும். நீங்க வேற ஆளு, நாங்க வேற ஆளுங்க, அவங்களோட நான் பேச மாட்டேங்க, அந்த ஆளுகளோட நமக்கு சம்பந்தம் கிடையாதுங்க என்று சொல்லக்கூடிய வேற்றுமை பார்க்கிற, பேதம் பார்க்கிற, வித்தியாசப்படுத்தி பார்க்கிற தன்மைகள் வந்து இயல்பாகவே தமிழ் நிலத்தில், தமிழ் மண் சார்ந்த வாழ்க்கை முறைகளில் யார்ட்டையுமே இல்லை. இப்போ வந்து எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வர்றீங்க அப்படின்னா, எங்கள் அம்மா வந்து என்ன சொல்லணும்னா, நீனு எனக்கு ஒரு புள்ள மாதிரி தானப்பா அப்படின்னு சாப்பாடு போடுவாங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன். அதே மாதிரி இன்னொரு வீடுகளுக்கு போகிற போது அந்த உறவு முறை சொல்லி பழகிற தன்மைகள் உண்டு. நீ வந்து இப்போ படித்தவங்க, இப்போ தன்னை ரொம்ப இதாக கருதுறவங்க மட்டும்தான் சாருகிறன்னு சொல்லிக்கிறாங்க. முன்னாடிலாம் அப்படி கிடையாது, உறவு முறை சொல்லி தான் அழைப்பான். என்னப்பா அப்பான்னு சாருன்னு சொல்ல மாட்டான், தம்பி என்னப்பா தம்பி அப்படிதான் பேசுவாங்க. நீங்கள் இஸ்லாமியர்களும் பல சமூகத்தில் இருக்கக்கூடியவங்களும் உறவு முறை சொல்லி தான் பேசுவாங்க. ஆசாரி வேலை பார்க்குறவங்க வந்து சித்தப்பு என்ன சித்தப்பு அப்படி தான் இஸ்லாமியர்களும் அவங்களும் அப்பே மகன் உறவில் பேசுவாங்க. தேவர் கம்யூனிட்டியில் இருக்கிற என்ன மாப்பிள்ளை ஆளை காணாம் அப்படிதான் பேசுவாங்க. உறவு முறை இல்லாமல் பேச மாட்டாங்க. உறவு முறை சொந்தக்காரனுக்குள்ள தானே பேசணும். வேற சமூகம், வேற கம்யூனிட்டி அல்லது வேற இது சார்ந்தவங்கிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்லைல்ல, யதார்த்தம் இல்லைல்ல. ஆனால் அப்படித்தான் பழகுறான். இப்போ நீங்கள் வந்து புதுக்கோட்டை பக்கத்தில் பள்ளியாசத்தை திறக்கிறாங்க அப்படின்னு அந்த ஊருக்காரங்க வந்து தாய்மாமை சீர் மாதிரி கொண்டு போகிறாங்க பள்ளிவாசம் திறக்கிறதுக்கு. அப்போ அது வேற சாமி, நாங்கள் கும்பிடுற சாமிக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, அப்படி யாரும் நினைக்கிறது இல்லை. இப்போ நீங்கள் வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க ஒரு கோவில், இங்கே ஒரு சின்ன முட்டி சந்தல் கொடுத்துருப்பாங்க. போகிற வரலாம் வாங்கி சாப்பிடுவோம். அவன் வந்து மதம் பார்த்து கேட்க மாட்டான். எப்பா நீங்கள் என்ன ஆளுப்பா, நீ கிறிஸ்டின் அப்பா நான் கேட்டு கொடுக்குறான், இந்து அப்பா நான் கேட்குறான், கேட்க மாட்டான். போகிற திடீர்னு மோர் கொடுப்பாங்க. கடுமையான வெயில் காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அம்மன் கோயிலில் கூழ் ஊற்றுவாங்க. சென்னை முழுக்க ரொம்ப பிரபலியம். அதில் நம்மகிட்ட வந்து கேட்பாங்க, உங்களுக்கு எப்படி கருவாடு வேணுமா இல்லை உங்களுக்கு இதுதான் வேணுமா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இவன் சைவமா அசைவமா அந்த பேதம் பார்க்கறதுக்கு இல்லை. இந்த எச்ராஜா மாதிரி ஆளுங்க வந்து ஒரு தருதலத்தரமாக பேசுவாங்க தெரியுமா, ஆடு கொட்டை வெட்டக்கூடாது. ஏன் பாண்டி கோயிலில் போய் சொல்லேன் ஆடு வெட்டக்கூடாதுன்னு, மதுரை பாண்டி கோயிலில் போய் ஆடு வெட்டக்கூடாதுன்னா உன்னே வேணா பார்த்துருவோம்பாங்க, பதம் பார்த்துருவோம்பாங்க. அவனுக்கு ஒரு வேற வேற வாழ்க்கை முறை இருக்கு. எங்கள் தாத்தா செத்து போனாரு, அவருக்கு நினைவு நாள் தவசம் அது கொண்டாடுறான் அப்படின்னா, எங்கள் தாத்தா சுருட்டு குடித்தாரு, அவர் கருவாடு இல்லாமல் சாப்பிட மாட்டார், அவருக்கு வந்து நாங்கள் சேவலை படியாக கொடுத்து நாங்கள் வந்து இது பண்ணி தான் நாங்கள் வந்து இது பண்ணுவோம். பிரசாதம் எங்களுக்கு சேவக்கறி தான், கோழிக்கறி தான் பிரசாதம் எங்களுக்கு.
பொங்கல் தான் பிரசாதம்ங்கிறது அல்ல, நான்வெஜ்ஜும் உண்டு. அப்போ வந்து கிடா வெட்டி நாங்கள் சாமி கும்பிடுவோம், சேவலை வந்து நேர்ந்து விட்டு நாங்கள் அறுப்போம். எப்படி எங்களுடைய விருப்பப்படி இஷ்டப்படி எங்க இஷ்ட தெய்வம், நாட்டார் தெய்வம் வெறும் தெய்வம் கிடையாது, இஷ்ட தெய்வம். இஷ்ட தெய்வம் அந்த நாட்டார் தெய்வ வழிபாட்டுல அந்த கல்ச்சர் தான் நேச்சர். நீங்க சொன்னீங்களே நாட்டார் தெய்வம், அதுதான் வந்து நம்மளுடைய வாழ்வியல் முறை. நிறுவனமயமாக்கப்பட்ட வைதீக மதங்களினுடைய கோட்பாடுகளை ஐயர் வச்சு பூசாரி இருக்கிறதுக்கும் ஐயர் இருக்கிறதுக்குள்ள வேறுபாடு இருக்குல்ல. அது வந்து காலையில் வந்து நம்ம வீட்டில் வந்து கணபதி ஹோமங்கிற பேரில் 4 செங்கலை வச்சு இதில் தீயை போட்டு கொளுத்தி விட்டு வந்து குழம்புல ஓட வேண்டிய மிளகாயெல்லாம் கொண்டு வந்து இதில் கொண்டு நெருப்பில் கொண்டு போட்டுக்கிட்டு நமக்கு புரியாத பாஷையில் என்னமோ அவன் சொல்கிறான் தவளை கத்துறது மாதிரி சத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. வேதம் ஓதுறாங்கிறாங்க, நமக்கு என்ன ஓதுறானே தெரில. நம்மளை கெட்ட வார்த்தையில் இருக்குன்னா கூட அவங்க அந்த பாஷை நமக்கு தெரியாது, அப்படித்தானே சொல்கிறாங்க. சூத்திரன்னு சொன்னால் அதுக்கு கெட்ட வார்த்தை தான் சொல்கிறாங்க. வந்து சூத்திரனுக்கு ஒரிஜினல் அர்த்தம் தெரிஞ்சுன்னா ஆளை வெட்டியே போடுவாங்க, அந்த மாதிரி ஒரு அர்த்தம் இருக்குது அதுக்கு. அப்போ இதெல்லாம் வந்து என்னென்னா இது வைதீகமாக்கப்பட்ட வழிபாட்டு முறையில் இது நிறுவனமயமாக்கப்பட்டது, இது வேற வகை. அதனால் இயல்பாகவே மனித உறவுகளை கொண்டாடுகிற மனம் கொண்டவர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் வையாத்தில் வந்து கள்ளழகர் இறங்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே எல்லா ஜனங்களும் கூடுறான். கள்ளழகரை கும்பிட்றவன் தான் கூடுறாங்கிறது இல்லை. முஸ்லீம்கள் போய் மோர் பந்தல் வைக்கிறான், தண்ணீர் பந்தல் வச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கான். அவங்களுக்கு அங்கே என்ன வேலைன்னு யாரும் கேட்க மாட்டாங்க. திருவல்லிக்கேணியில் வந்து ஒரு பெரிய பிரமாதமான ஒரு பள்ளிவாசம் இருக்குது. அங்கே 30 நாளுமே இந்த நோன்பு கஞ்சி காய்ச்சி ஊற்றுறாங்கல்ல, அதுக்கு முன்னாடி வந்து இந்த நோன்பு திறப்பதற்கான பழங்கள், பிஸ்கட்டு, ஜூஸு, சாப்பாடு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அங்கிட்ட மார்வாடிகள் பரிமாறிக்கிட்டு இருக்கான். வேற அவங்க ஒரு குரூப் பரிமாறுறாங்க. இதுதான் தமிழ் நிலத்தோடைய பண்பு. இதுக்கு நேருமாறா மதவாதத்தை தூண்டி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம்ஸ் பூராமே பாகிஸ்தானுக்கு ஓடிப்போம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இருக்குல்ல, டைலாக் பேசுகிறதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இங்கே ரசிக்க மாட்டாங்க. அதனால் அவங்க அரசியல் வந்து என்னென்னா, எப்பா நீ வந்தியா உனக்கு சோறு வர்றோம்ப்பா ஓட்டு போட முடியாதுங்கிறாங்க. ஓட்டு போட்டால் என்ன ஆகுனா திங்கிற சொத்தில் மண்ணெளி போட்டுருவாங்க, வம்புழுத்து விட்டுருவாங்க, தகராறு பண்ணிடுவாங்க. அதனால் கலவர பூமியாக, மத துவேஷத்தை பரப்புகிற இடமாக, சாதிய வன்மத்தை தூண்டுகிற இடமாக தமிழ்நிலத்தை மாற்றுவது அப்படிங்கிறது இதை மாற்ற முடியாது. அது அதனுடைய பண்பாடு நமக்கு மிக நீண்ட காலமாக இருந்த காரணத்தினால தான் பெரியார் பேசுறது மக்களுக்கு புரிஞ்சிச்சு. எல்லாரும் சாமி கும்பிடுறான், சாமிக்கு எதிராக அவர் பேசினாருங்கிறத யாராவது கோச்சிக்கிட்டானா? சங்கிகள் கோச்சிக்கிறானே தவிர மற்றவன் எல்லாம் கோச்சிக்கிறானா? இல்லை. பெருசு திட்டாரியா, நம்மளாம் படிக்காமல் போயிட்டோம், ஆடு மாடு மேய்க்கிறோன்னு ஆயிட்டோம். சீமான் வந்து நம்மளெல்லாம் மாடு மேய்க்க மறுபடியும் கூப்பிட்றாப்புல. பெரியார் ஆடு மாடு மேய்க்கிறவனையெல்லாம் படிக்க சொன்னார், கோவிலுக்குள்ளே நம்மளெல்லாம் கூட்டிகிட்டு போனார். வழிபடுவதற்கு உரிமையற்றவர்களாக இருந்தவர்களை வழிபாட்டு உரிமையை மீட்டுக் கொடுக்கறதுக்கு கடவுள் நம்பிக்கை உள்ளவன் தானே அந்த வேலையை செய்யணும். கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் என்ன செய்யறான்? அந்த கோவிலுக்குள்ளே போகணும், எல்லாரும் போய் வழிபடணும்னு சொன்னான்ல. அப்போ இயல்பாகவே இது ஒரு சமத்துவ பூமி. இல்லை, இதில் ஒரு கேள்வி ஒன்று என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் தமிழ் குறித்து பேசும்பொழுது பாஜகவினரும் வந்து இப்போ மோடி அவர்களே வந்து திருக்குறள் சொல்கிறாரு, தமிழினுடைய பழமை தொன்மை குறித்து சொல்கிறாரு, காசி தமிழ் சங்கம், அப்படி அவங்களுமே வந்து தமிழோட சேர்ந்து தானே பயணிக்கிறாங்க. இதுதான் சாத்தான் வேதம் ஓதுவதுன்னு சொல்கிறது. சாத்தான் வேதம் ஓதலாம், அது கடவுளாக முடியாதுல்ல. நீங்கள் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு ஒன்று இருக்குது. அந்த ஒரு வரிக்கு அர்த்தம் என்ன? பிறப்பினால் ஒருவன் உயர்ந்தவன் ஆக முடியாது, தாழ்ந்தவன் ஆக முடியாது, எல்லாரும் சமம், எல்லாரும் மனிதன், எல்லாரும் சமம், எல்லாம் இருக்கும். இதை வந்து ஆர்எஸ்எஸ் ஒத்துக்குறோனா? சித்பவ பார்ப்பனர்களினுடைய மேலாதிக்கத்தை வந்து நிலைநிறுத்துவதற்காக, உயர் சாதி நலன்களை பாதுகாப்பதற்காக அது உருவாக்கப்பட்ட அமைப்பு. அங்கிருந்து ஆர்எஸ்எஸ்ல இருந்து பிஜேபி வருது. பிஜேபி காரனுக்கு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இருக்கா இல்லையா? பிராமணன் தான் வசந்தவன், தலையில பிறந்திருக்கான் பிராமணன், தோளுல பிறந்திருக்கான் வைசியம், மார்புல பிறந்திருக்கான் வந்து சத்திரியன், இது அவங்க அதிகாரப்பூர்வ காலில பிறந்தவன் சூத்திரன். இதெல்லாம் வந்து இந்த அதிகாரப்பூர்வமா இது அவங்க எங்கேயாவது மேற்கோள் காட்டி பேசுறாங்களா? அவங்களுடைய தலைவர் அதிகாரப்பூர்வம் இல்லாம இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, அவங்க அதை குறிப்பா சொல்றாங்களான்னு கேட்கறேன் நான். யாரு? பாஜகவை சேர்ந்தவங்க மேடையில பேசும்போது இதெல்லாம் குறிப்பிட்டு பேசுறாங்களா அப்படின்னு கேட்கறேன். சொன்னா வந்து ஓட்டு போட மாட்டாங்க, ஏன்னா இங்க சொல்லாம இருக்கான், அந்த ஊர்ல செஞ்சுட்டு தானே இருக்கான். ஜாதி ரீதியா இப்ப நம்ம ஒண்ணும் இல்லை. இப்ப நீங்க உடுமலைப்பேட்டையில சங்கர்னு ஒருத்தனை காதல் கல்யாணம் பண்ணான்னு கொலை செய்யறாங்க. ஆமா, கௌசல்யா வெட்டுறாங்க, புருஷ முன்னாடி 2 பேருமே வெட்டுறாங்க, காதல் கல்யாணம் பண்ணாங்க. சங்கர் இந்து தானே, கௌசல்யா இந்து தானே. இந்துக்களுக்குள்ள ஒரு ஆணவ படுகொலை ஏன் நடக்குது? சாதி வேற்றுமை தான் காரணம். சாதி இருக்குல்ல. இதை களைவதற்கு இந்து முன்னணி முயற்சி இருக்கிறதா?
RSS முயற்சி செய்திருக்கிறதா, பாஜக முயற்சி செய்திருக்கிறதா? இவர் நம்மளுடைய அர்ஜுன் சம்பத் அவர் எல்லாம் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, ஜாதி கேட்காத, ஜாதி சொல்ல, ஜாதி பார்க்காத எங்களுடைய தாரக மந்திரமே அப்படிங்கிறாருல. அவரை காலு கீழே உட்கார வைக்கிறாங்களா இல்லையா? சங்கராச்சாரியரை பார்க்க போகும்போது அவரு சங்கராச்சாரியர் சொல்லணும்ல, ஏடா சுப்பிரமணிய சாமிக்கு சேர் போடுற, ஜெயலலிதாவுக்கு சேர் போடுற, நானும் இந்து தானே, எனக்கு சேர் போடுறான்னு சொல்லணும்ல. வந்து அவர் அர்ஜுன் சம்பத் சொல்லணும்ல. காலு கீழே போய் வந்து உட்காரு கீழே உட்காருன்னு சொல்றாங்கல்ல. ஜனாதிபதிக்கே சொல்றான். அர்ஜுன் சம்பத்துக்கு சொன்னா பரவாயில்ல, இந்தியாவுக்கு ஜனாதிபதியா இருந்தா கூட சங்கர மடத்துல தரையில உட்கார்றாங்கல்ல. இந்த ஒரு வேற்றுமை இருக்குல்ல. அந்த வேற்றுமை இருக்கிற வரைக்கும் நீங்க எப்படி வந்து சமத்துவத்தை எப்படி நிலைநாட்ட முடியும்? இப்ப நீங்க அறிவியல் பூர்வமாக ஒருத்தன் கேள்வி வைப்பான்ல, நான் வந்து எங்க வீட்டுக்கு நீங்க வர்றீங்க, டம்ளர்ல தண்ணி கொடுத்தா குடிப்பிய, நான் தண்ணியை மேல இருந்து ஊத்துறேன், நீ கீழே கையை பிடிச்சி குடின்னு கூட குடிப்பியல நீங்க? சுயமரியாதைக்கு இருக்குல்ல. அப்ப அறிவியல் வளர வளர சனாதனம் அழியும்ல. இல்ல இது ஒரு அரசியல் கருத்தா ஓகே. ஆனா நைனா நாகேந்திரன் அவர்கள் வந்து ஒரு வெல் நோன் ஃபேஸ் பாலிடிக்ஸ்ல தமிழ்நாட்டுல. அவரு தலைமை ஏற்றுமா இந்த மாதிரி சிக்கல்கள் தாங்க. நாங்க நைனா நாகேந்திரனுக்கு சோறு போடுவோம், அவர் கொள்கையை ஏற்க மாட்டோம். தெளிவா இருக்காங்க பாருங்க. உனக்கு சோறு போடுவோம்பா, உன்னைய நான் ஏத்துக்க முடியாது தலைவரா. நீ நானும் ஒண்ணு, நைனா நாகேந்திரனும் நானும் ஒண்ணு. நான் உறவு முறையாக நான் சோறு போடுறேன்னா என்ன, சொந்தக்கார வீட்டுல சோறு போடுவான், நண்பன் சோறு போடுவான், எல்லாரும் போடுவானா, வாயா மாப்பிள்ள வாயா டீ சாப்பிட போவோம் அப்படின்னு சொல்றீங்கன்னா பழகின வந்து நான் கூப்பிடுறேன். ஆமா, முன்ன போல தெரியாது கூடுவானா, வா மாப்பிள்ள ஒரு டீ சாப்பிட்டு போவோம் கூடுவானா? கூட மாட்டான்ல. இந்த பழக்கம் சோறு போடுறான்னா நீ எனக்கு சொந்தக்காரன், நைனா நாகேந்திரன் எனக்கு சொந்தக்காரன், அவன் கொள்கை எனக்கு சொந்தம் கிடையாது. சரி, தமிழ்நாட்டுக்கு சொந்தம் இல்லாத கொள்கையை வைத்திருக்கிறார். அதான் அதுக்கு அர்த்தம், வேற என்ன அதுக்கு அர்த்தம்? புரியுது நீங்க சொல்றது. இன்னொரு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் இருக்கும்போது தினமும் பாஜக ஏதோ ஒரு வகையில பேசப்பட்டுட்டே இருக்கும். இப்ப அவருடைய தலைமைக்கு அப்புறம் நயனாந்திரன் தலைமையில வந்து அந்த அளவுக்கு பேசப்படலையே, ஒரு அந்த லைம் லைட்டை மிஸ் பண்ணிட்டாங்களோ, இல்ல கட்சியே கொஞ்சம் ஸ்லோ ஆயிடுச்சுன்ற விமர்சனம். லைம் லைட்லாம் கிடையாதுங்க, அது பைத்தியக்காரன் பண்ற வேலையெல்லாம் அவர் டெய்லி பண்ணாரு. நீங்க ஒருத்தன் திடீர்னு வந்து ஒருத்தன் சட்டையை கட்டிட்டு டவுசரை கட்டிட்டு ஓடுறேன்னா என்ன பண்றது? எல்லாரும் பாப்பான் வேடிக்கை. அவர் வந்து தன்னைத்தானே கிறுக்கனாக்கிட்டாருங்க. டெய்லி ஒரு பொய் சொல்லுவார் அவரு. அண்ணாதுரையை வந்து தேவர் விரட்டினாரு ஒரு முறை வெட்டுறதுக்கு அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாப்புல. அது நடந்த சம்பவம் நடந்தவே ஒருத்தன் இருப்பான், அப்படி ஒன்று நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவான் ஒருத்தன். ஏதாவது ஒரு பொய்யை உருட்டிக்கிட்டே இருப்பாப்புல, எப்போ பார்த்தாலும் சாட்டையால் நான் அடிக்க போறேன் பார்ப்பல. அந்த சாட்டை வந்து ரொம்ப சாஃப்டா இருக்குங்கிறாங்க, ரொம்ப மென்மையான பருத்தியினுடைய நூல்களால மெலிதாக செய்யப்பட்டிருக்கிறது, மல்லிகை பூவை விட மென்மையானதாக இருக்கிறது. இல்ல அவர் வேகமாக தான் அடிச்சார், அவருடைய கட்சி நிர்வாகி வந்து தடுத்தாரு நடுவில் அவர் அடிச்சுக்கிறத. வாங்க, அது அடிச்சதுனால என்ன நடக்க போகுது? நீ போய் மணிப்பூர்ல அடிங்கிறேன் நானு. பொம்பளை நிர்வாணமா கூட்டிட்டு வந்தாங்களா இல்லையா? ஆனா அவரு பேசினப்போ ஆன ரீச் கூட இப்ப நயனா நாகேந்திரன் அவர்களுக்கு இல்ல. சோசியல் மீடியாவில் ஒரு நிரந்தர என்டர்டைன்மெண்டா அண்ணாமலை இருந்தாப்புல. சோசியல் மீடியா இருக்கிறவன் பூராமே என்டர்டைன்மெண்ட் இல்லாம தவிக்கிறான். சீமான் ஒரு ஆள் தான் இருக்காப்புல, 2 பேர் 2 காமெடியை கவுண்ட் பண்ணி சேர்ந்து மாதிரி 2 காமெடி அங்கே இருந்த இடத்துல ஒரு காமெடியை ரிட்டையர்ட் ஆகிட்டான். அதான் பிரச்சனை உங்களுக்கு. சும்மா ஒரு ட்ரெண்ட், ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க. டெய்லி ஒரு போய் சொல்லுவாப்ல, தினசரி ஒரு கதை. அவரை சீரியஸா எடுத்துக்காமலே அவருடைய ரோட் ஷோக்கெல்லாம் அவ்வளோ பேர் வந்தாங்க. அவரு வந்ததுக்கு அப்புறம் தானே அந்த கட்சிக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இந்த முட்டுச்சந்தில் போய் ஒரு கொடியை ஏத்துங்க, 1 லட்ச ரூபா தர்றேன், நிறைய பட்டுவாடா பண்ணியிருக்காங்க, காசு நிறையா புழங்கி இருக்கிறது. நீங்க பூரா, அதாவது அண்ணாமலை செஞ்ச சாதனை யாருமே செய்யலை. ஏன்னா அண்ணாமலை போலீஸா இருக்கும்போது பிடிக்க முடியாத எல்லா அக்யூஸ்டையுமே கட்சியில வந்து மெம்பர் ஆக்கினது கிடையாது, கட்சி நிர்வாகியாவே ஆக்கினாரு. கமலாலயத்துக்குள்ள போறதுக்கு எனக்கு பயமா இருக்குன்னு தமிழிசை சவுந்தரராஜன் சொன்னாங்க. பிளேடு பக்கீரிலாம் வந்து பகுதி செயலாளராக இருக்கான், முக்கிய மாவட்ட பிரதிநிதியா இருக்கான். கஞ்சா விற்கிற அஞ்சலையை கொண்டு வந்து வடசென்னையினுடைய மகளிர் அணி தலைவி ஆக்கிட்டாங்க. ஒரு ஆளை வந்து என்கவுண்டருக்கு போடுறதுக்கு தேடிட்டு இருக்காங்க. முக்கியமான ரவுடி எல்லாம் பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் போலீஸால பிடிக்க முடியாத ரவுடியெல்லாம் அண்ணாமலை போய், அவர் போலீஸ் ஆஃபீஸரா இருந்தப்ப எல்லாம் பிடிக்க முடியாத ரவுடியை போற இப்ப போய் பிடிச்சு கொண்டு வந்து கமலாலயத்துல கட்சி பதவி கொடுத்தாரு. கல்வெட்டு ரவியில இருந்து படப்பை குணால இருந்து பல பேர் வந்து பாப்புலர் ரவுடிகளை பூராமே கொண்டு வந்து கட்சியில சேர்த்தாங்க. திடீர்னு போலீஸை பார்த்து ஒருத்தன் ரவுடி வந்து திடீர்னு பதுங்க ஆரம்பிச்சான். ஏன்டா பதுங்குறேன்னு கேட்டப்போ, பழைய ஞாபகத்துல நான் பதுங்கிட்டேன், நான் கட்சியில இருக்கேங்கிறத கொஞ்சம் மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். இதெல்லாம் பெரிய, அதாவது ஒரு கட்சியை எப்படி நடத்தக்கூடாதுங்கிறதுக்கான உதாரணமாகவே அண்ணாமலை இருந்தார். அண்ணாமலைக்கு அரசியலுக்கு சம்மந்தமே கிடையாது. நேர போலீஸ் ஆஃபீஸராக இருந்து டபார்னு வந்து சம்மந்தம் இல்லாமல் பேசுறாரு. நேற்று வரைக்கும் நீ வந்து சினிமா நடிகை இடுப்பை பிடிச்சிக்கலன்னு வந்தார நீனு அப்படின்னு விஜயை பார்த்து கேட்குறாரு. விஜயை பார்த்து கேட்கறதுக்கு எவ்வளோ கேள்வி இருக்கு. இடுப்பை பிடிச்சி நீனுங்க இல்லை சினிமா எடு, உடனே நீ ஒரு படம் எடு ஹீரோவா, இதுவா அரசியல் விமர்சனம்? அதெல்லாம் கதாநாயகன் நடிக்கும் போது அவன் இடுப்பு பிடிச்சி கிள்றானா இல்லையான்னு டைரக்டர் சொல்லி கொடுக்குறான், கிள்றான்.
இதுவா ஒரு அரசியல் கட்சி தலைவருடைய விமர்சனம்? அதனால் அண்ணாமலை ஒரு என்டர்டைன்மெண்ட். அந்த என்டர்டைன்மெண்ட் தன்மை வந்து நயினார் நாகேந்திரன் இல்லை. ஆனால் நயினார் நாகேந்திரனுக்கு தேர்தல் அரசியல் என்றால் என்னவென்று தெரியும். இந்த மாதிரி மெண்டல் தனமாலாம் பேச மாட்டார். அவர் தேர்தல் அரசியல் தெரியும். இருக்கிற ஓட்டு கொஞ்சம் நஞ்சம் ஓட்டு போயிடும் அப்படிங்கிறனால அவர் நிதானமாக பேசுகிறார், வரம்பு மீறி பேசாமல் இருக்கார். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னன்னா, அமித்ஷா அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற, தமிழ்நாட்டுக்கு கூட்டணி ஆட்சிங்கிறதுவே புதுசு தான். இன்னொரு பக்கம் இபிஎஸ் அவர்கள் வந்து அப்படிலாம் இல்லை, அதிமுக வழி நடத்துது அப்படின்னு ரெண்டு பேரும் ரெண்டு கருத்தை மாறி மாறி சொல்கிறாங்களே சார். வெண்ணை திரண்டு வரும்போது தாலியை உடைச்சான்னு ஒரு பழமொழி இருக்குது. மாதிரி அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஏற்கனவே 7ஆம் பொருத்தமாக இருக்குது. ஏதோ மிரட்டி பணியை வச்சு உன்னை தூக்கிட்டு போய் ஜெயிலில் வச்சு வந்து கும்பாங்குத்தா குத்திடுவாங்க திகார் ஜெயிலில் வச்சுன்னு ஏமாற்றி கூட்டிகிட்டு வந்து ஒரு கூட்டணி வச்சுருக்காங்க. வேறு வழி இல்லை. மிதுன் பழனிசாமின்னு எடப்பாடி பழனிசாமி மகனுக்கு 800 கோடி ஜிஎஸ்டி வழக்கு இருக்குது. உள்ளே போனாங்கன்னா களி திங்கணுங்கிற கவலையில் இருக்காங்க எஸ்பி வேலுமணி எல்லாம். அதனால் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தவங்க, வரம்பு மீறி சொத்து சேர்த்தவங்க எல்லாருமே வழக்கில் மாட்டிக்கிற கூடாதுங்கிறதுக்காக ஏற்பட்ட கூட்டணி தான் பாஜக கூட்டணி. இந்த கூட்டணிக்கெல்லாம் அவங்களே நடிச்சுக்கிட்டு இருக்காங்க பாவம். உண்மையிலே கூட்டணியில் இருக்கிற மாதிரி சும்மானாலும் கூட்டணி ஆச்சுன்னு பேசினா அதிமுக தொண்டர்கள் ஓட்டு போட மாட்டாங்க. இந்த கூட்டணி டமால் ஆயிரும், தேர்தல் வரைக்குமே நீடிக்காது. அதனால் அமித்ஷா செய்கிறது மூலமாக அதிமுகவை காப்பாற்றுவதற்கு எடப்பாடி பழனிசாமியால் முடியலை. அமித்ஷா ட்ரை பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். அதனால தான் கூட்டணி ஆச்சு சொல்லி ஆட்டையை கலைச்சி விட பார்க்குறாரு. இது நான் பேச நினைச்ச முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, நேற்றைய தினம் வந்து தாவேகாவினர், குறிப்பாக விஜய் களத்துக்கு வந்துட்டாரு, அவங்க போராட்டம் நடத்தியிருக்காங்க அஜித் குமாரினுடைய அந்த இறப்பை ஒட்டி. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த போராட்டத்தை வந்து தாவேகாவினர் நடவடிக்கை எடுக்கலைன்னா தானங்க போராடணும். நடவடிக்கை எடுத்ததுக்கு முன்னாடி எதுக்கு போறா? அப்ப நடவடிக்கை போராடுறாங்க. அவங்க அதுக்கு மட்டும் போராடல, லாக்அப் மரணத்துல இறந்த மற்றவர்களுக்கும் சேர்த்து நீதி கேட்கிறாருன்னா இவருக்கு மட்டும் தானே நீங்க வந்து நீதி வழங்கியிருக்கீங்க, நீதி வழங்கலன்னு கேட்கிறாரு. திமுக காரங்க என்ன கேட்கறாங்கன்னா, இதுக்கு மட்டும் தானே நீ ரோட்ல வந்து போராடுற, அதுக்கு ஏற்கனவே நடந்த 24 பிரச்சனைக்கு நீ போராடவே இல்லையா, ஏன் இல்லன்னு கேட்கறாங்கல்ல. இல்ல எல்லாத்துக்குமே ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் ஒன்று வரும்ல. இது விஜயோட பிரேக்கிங் பாயிண்ட். அது மாதிரி தான் அவங்களுக்கு பிரேக்கிங் பாயிண்ட் வரல ஆளுகிற அரசுக்கு. இல்ல ஆனா இது அவ்வளவு சாதாரணமா கடந்து போற விஷயம் இல்ல. இல்ல ஒரு லாக்அப் மரணம் திடீர்னு வந்து ஜனநாயகம் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சுங்கிறக்காக போராட்டம் பண்ணக்கூடாது. உண்மையிலேயே மக்களுக்கு பிரச்சனை இருக்கிற போது நீங்க அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு ஏன் தெருவுக்கு வரல விஜய்? அப்போ ஷூட்டிங் இருந்துச்சு போயிட்டேன், ஷூட்டிங் இல்லாத அன்னைக்கு நான் போராட்டம் வைப்பேன். ஞாயிற்றுக்கிழமை பசங்கள்லாம் சும்மா இருப்பாங்க, அன்னைக்கு வந்து திடீர்னு ஒரு போராட்டம் வைக்கலாம்னா இது என்ன, இது சினிமாவா? விடுமுறை காலத்தை சிறப்பு திரைப்படங்கள். அது பரந்தூருக்கு நேரடியா போயிட்டாரு. இப்ப சமீபத்துல பேசும்பொழுது பரந்தூர் விவசாயிகளை திரட்டிட்டு சென்னைக்கு வந்து போராட்டம் நடத்துறோம்னு சொல்லிட்டாரு. அவர் களத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப அதை பார்த்து பயப்படுற மாதிரி இல்ல இருக்கு ஆளுகிற கட்சி. யாரு பயப்படுறா? அரசியல் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் அதெல்லாம் யாருமே பயப்பட மாட்டாங்க. அவர் இன்னும் அரசியல்வாதியாவே ஆகலை. ப்ரீகேஜிலேருந்து எல்கேஜிக்கு வந்துட்டார். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு போவாரான்னு தெரியல. எலெக்ஷன் முடிகிறதுக்குள்ளே அவர் அரசியல்வாதி ஆகிறதே கஷ்டம். தனித்து வேற போட்டிங்கிறாரு. சினிமா தேட்டருக்கு போனீங்கன்னா 200 ரூபா டிக்கெட்டுக்கு 500 ரூபாயை கொடுத்து படம் பார்ப்பாங்க. ஜனநாயகத்தை காப்பாற்ற வர்றேன்னு நீங்கள் ரோட்டுக்கு வந்தீங்கன்னா ஓட்டு போடுறதுக்கு 500 ரூபா மக்கள் கேட்பாங்க. ரெண்டு வேறு விஷயம். ஏசி தேட்டரில் போய் குழுன்னு படம் பார்க்குறதும் ரோட்டில் நின்று வந்து போராட்டம் ஆர்ப்பாட்டம்னு கத்துறதும் ஒன்றும் கிடையாது. அதனால் கள அரசியலுக்கு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. அதனால் அவரை வந்து நீங்கள் வந்து ஒரு பெரிய தலைவர் ஆகிட்டார். கூட்டம் வருதுங்கிறது உண்மைதான். கூட்டம் யாருக்கு வரல? கூட்டம் எல்லாருக்கும் வருது. இல்லை இந்த முறை வந்தவங்க வந்து தாவேகாவினரே வந்திருக்காங்க. வெறுமனே அவரை பார்க்கறது வந்தவங்க இல்லை, எல்லாருமே ப்ராப்பராக கட்சி கொடி கட்சி எல்லாரும் தாங்க வருவேன். விஜய் இருந்தாங்க ரோட்டில் வர்றாங்கன்னா நீங்கள் போய் எட்டி பார்க்க மாட்டேன், உங்களையும் தாவேகால சேர்த்துருவாங்க. அவங்க ஆளுக தான் வருதுன்னு சொல்லிடுவாங்க. எல்லாரும் வேடிக்கை பார்க்க வருவான்ல, ஒரு டீ மாஸ்டர் டீ போட்டுக்கிட்டே இருப்பான். இந்த ரோடு ஷோவில் போகிறா இருந்தாங்க, விஜய் போகிறாருன்னா எட்டி பார்ப்பேன், டீ போடுற கொஞ்சம் நேரம் நிப்பாட்டிடுவேன். எட்டி பார்க்குறவனையும் சேர்த்துருவாங்க. இப்படித்தான் கூட்டம் கொடுதுமாங்க. ஓட்டு வருதான்னு பாருங்க. ஓட்டு வந்த முன்னாடியே அவருக்கு அரசியல் கட்சி தலைவராக அங்கீகரித்து விட்டார்களா மக்கள்னு அப்புறம் பேசுவோம். ஒரு கடைசி கேள்வி ஒன்று. இதில் அவர் பேசும்பொழுது வெறும் 3 நிமிஷம் தான் பேசியிருந்தார். இன்னும் அதிகமாக பேசியிருக்கணும், இல்லை கட்சியில் மற்றவங்களும் பேசணுன்ற விமர்சனம் இருக்குல்ல, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவருக்கு அவ்வளோதாங்க மனப்பாட சக்தி. வல்லார லேயும் சாப்பிட சொல்லுங்க, அவருக்கு நினைவாற்றல் பெறுகிறது. நன்றி சார். வணக்கம். டாக்டர் ஆகணுங்கிறது உங்களோட கனவா? அப்போ அந்த கனவை நனவாக்க உங்கள் விது நீட் கோச்சிங் அகாடமி ஃபியூச்சர் டாக்டர்ஸ் ஆக உடனே கால் பண்ணுங்க.